இந்த வீடியோவில் நம்ம வந்து GE3151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் இந்த சப்ஜெக்டுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மீன்ஸ் நம்ம வந்து பார்ட் பி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸை நம்ம படிக்கிறது மூலிமா நம்மளால் 2 மார்க்ஸ் கூட நம்மளால் எழுத முடியும். ஸோ இப்போ நம்ம யூனிட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பைத்தான் பிஎஸ்பிபியில் வந்து யூனிட் 1உடைய டைட்டில் வந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அண்டு ப்ராப்ளம் சால்விங். ஸோ இந்த யூனிட் 1ல் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தோன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ரெகுலேஷனில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடான கொஷின்ஸ். ஸோ இந்த ரெகுலேஷன்லேயும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். ஸோ இந்த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதத்தில் இருக்கிற ஒவ்வொரு சப் டாபிக்ஸும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டவர்ஸ் ஆஃப் ஹனாய். ஸோ டவர்ஸ் ஆஃப் ஹனாய் இது வந்து ஒரு இலுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் தான். இதுலேயே வந்து ஒரு தியரி கொஞ்சம் பார்ட் வரும், தியரி அண்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும், அப்புறம் ப்ரோக்ராம் இதெல்லாமே வந்து இந்த டவர்ஸ் ஆஃப் ஹனாய் வச்சு வரும். இது ஒரு கேம் மாதிரி தான், ஒரு சின்ன குழந்தைங்க விளையாடுற ஒரு கேமை பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். ஸோ ஒரு ப்ராப்ளமை எப்படி எந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து இதில் வந்து கொடுக்கணும். ஸோ அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபுல்லாக தியரட்டிக்கல் பார்ட் மாதிரி தான் இருக்கும், சில இடத்துல வந்து அல்காரிதம் பேஸ் பண்ணி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதத்திலே வந்துடும் மேக்ஸிமம். ஸோ அப்படி தனியாக கூட நமக்கு வந்து ஃப்ளோ சார்ட் கேட்கலாம். ஸோ ஃப்ளோ சார்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஷேப்பையும் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். கடைசியாக வந்து இலுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ். ஸோ மொத்தமாக நமக்கு யூனிட் 1ல் 4 இலுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டவர்ஸ் ஆஃப் ஹனாய் வந்து அந்த இலுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்லேயே வந்துடும். ஸோ யூனிட் 1ல் நம்ம வந்து ஒரு 5 கொஷின்ஸ் வந்து நல்லா தரவாக படிச்சோன்னா கண்டிப்பாக வந்து பார்ட் பி வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டே நம்மளால் பார்ட் ஏ கொஷின்ஸ் 2 மார்க் கொஷின்ஸு நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ மேஜரான சிலபஸ் வந்து இந்த கொஷின்ஸ்லேயே வந்து கவர் ஆகிடும். அடுத்து யூனிட் 2 பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 2ஓட டைட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ், எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த டைட்டிலை வச்சுக்கிட்டே நாம் வந்து என்னென்ன கொஷின்ஸ் நாமளே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அண்டு எந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ் எல்லாம் இருக்குது அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எழுதணும். மேக்ஸிமம் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் நம்ம வந்து ப்ரோக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா மார்க்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு கொஷினுக்கும் நீங்கள் ப்ரோக்ராமையும் வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கொஷின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களால் கண்டென்ட்டும் நிறைய கிடைக்கும். ஸோ அடுத்த கொஷின் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரெசிடென்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கடைசியாக வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் தனியாக கூட கேட்கலாம், அல்லது ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் தனியாக கேட்கலாம், அண்டு கம்பைனாக கூட கேட்கலாம். பட் இது வந்து ஒரு பார்ட் பி கொஷின். அடுத்தது பைத்தான் மோட்ஸ். இது வந்து மேபி ஒரு 8 மார்க் கொஷின்ஸ் தான் கேட்க சான்ஸ் இருக்குது. பைத்தானோட மோட்ஸ் வந்து 2 மோட்ஸு, இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. இந்த பைத்தான் மோட் கண்டிப்பாக வந்து ஒரு 2 மார்க் கொஷினை கூட கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு 8 மார்க் கொஷின். ஸோ அடுத்தது இலுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இலுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த யூனிட்டில் 3 இலுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது 3மே ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டானது தான். ஸோ அதையும் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த யூனிட்டில் நீங்கள் வந்து ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரெசிடென்ஸ் வந்து ரொம்ப தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ வேறு கொஷின்ஸ் அதிகமாக கேட்க மாட்டாங்க, இந்த ஆப்ரேட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வரும். ஸோ இதில் இருக்கிற கொஷின்ஸையே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது யூனிட் 3 பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 3 பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன் அண்டு ஸ்ட்ரிங்ஸு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன கொஷின்ஸ் இருக்க போதுன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங்கே எடுத்துகிட்டோம்னா பேசிக்கானது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நமக்கு ஒரு கொஷினாக கேட்கலாம், அல்லது காமனாக கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியும் கேட்கலாம். ஸோ தனித்தனியாக கேட்டாலும் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும், அல்லது காமனாக கேட்டாலும் ஸோ காமனாக ஒரு 16 மார்க் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, வித்து ப்ரோக்ராமோடையே வேணும். ஸோ ஒவ்வொரு இஃப்க்கு ஒரு ப்ரோக்ராம், இஃப் எல்ஸுக்கு ஒரு ப்ரோக்ராம், இஃப் எல்ஸ் லேடருக்கு ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமையும் வச்சு நம்ம வந்து படிச்சுக்கணும். அடுத்த கொஷின் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ வைல் லூப், ஃபார் லூப் அப்படின்னு 2 லூப் வந்து நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது. பைத்தான்லேயும் 2 தான் இருக்குது. ஸோ இந்த இதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ தனித்தனியாக நமக்கு ஒரு 8 மார்க்காக கேட்கலாம், அல்லது கம்பைண்டாக வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ எல்லா கொஷினையுமே நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது ஒரு கண்டென்ட்டும் ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் மாதிரி இருக்கும், நிறைய பேஜஸும் கவர் ஆகும். ஸோ பார்த்தா ஒரு 16 மார்க் மாதிரி தெரியும். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் இந்த 3rd யூனிட்டை பொறுத்த அளவுக்கு.
ஸோ ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷனே வேறு மாதிரி கேட்கலாம், ரிகர்ஷன் வச்சும் கேட்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த யூனிட்டில் வந்து ப்ரோக்ராம்ஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நிறைய இருக்கும். அதனால் வந்து இந்த ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அடுத்தது ஸ்ட்ரிங் அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன். ஸோ ஸ்ட்ரிங்னா என்னென்ன டெஃபினேஷன் கொடுக்கணும், அப்புறம் ஸ்ட்ரிங்கில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 6 இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளமில் ஒரு 3 ப்ராப்ளம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் இந்த 6மே ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 3 பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 கொஷினாக இருக்கிற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின். இதெல்லாம் விட்டு படிக்க வேண்டாம். காமனான கொஷின்ஸ் இதெல்லாமே ப்ரீவியஸ் ரெகுலேஷனுக்கும் இப்போ இருக்கிற ரெகுலேஷனுக்கும் பார்த்தீங்கன்னாவே இது காமனான கொஷின்ஸ் தான். அதனால் வந்து இதையும் தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது யூனிட் 4 பார்க்க போகிறோம். யூனிட் 4 பார்த்தீங்கன்னா லிஸ்ட், டியூபிள்ஸ், டிக்ஷனரி. ஸோ இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மேஜரான 3 கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வச்சு ஒரு லிஸ்ட் வச்சு ஒரு கொஷின், டியூபிள் வச்சு ஒரு கொஷின், டிக்ஷனரி வச்சு ஒரு கொஷின், 3 கொஷின் தான். ஸோ லிஸ்ட்டு அப்படிங்கிற டெஃபினேஷன் கொடுத்து அதனுடைய ஆப்ரேஷன், லிஸ்ட்னா என்ன, அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது டியூபிள் அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கொஷின் படித்தாலே மீதி இருக்கிற 2 கொஷினுமே ஈஸியாக இருக்கிற மாதிரி தான். ஏன்னா சிமிலரான கொஷின்ஸ், கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருக்கும். ஸோ லிஸ்ட் அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், 2வது டியூபிள் அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன், 3வது டிக்ஷனரிஸ் அண்ட் இட் ஆப்ரேஷன். 3மே பார்த்தீங்கன்னா சேமான கொஷின்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் அங்கே உள்ளே நடக்கிற ஆப்ரேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஒரு சின்ன டாபிக் தான், மேபி ஒரு 8 மார்க் கொஷினாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம், ஒரு 4 இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட், டியூபிள், டிக்ஷனரி, இது 3மே ரொம்பவே முக்கியமான கொஷின். இதில் ஒரு கொஷின் உங்களுக்கு வந்து நல்லா படிச்சிங்கன்னா கூடவே மற்ற அடுத்த 2 கொஷினுமே பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணியே வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடுத்தது யூனிட் 5 பார்க்கலாம். ஸோ யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ், மாடியூல், பேக்கேஜஸ். ஸோ இந்த யூனிட்டில் வந்து ஃபைல்னால் என்னென்னு சொல்லணும், அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைலு அண்ட் ஃபைலோடைய ஆப்ரேஷன் என்னென்னா பார்த்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைல் அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ், ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். இதை விட்டுட்டு மற்ற கொஷின்ஸ் எதுவுமே படிக்க வேண்டாம், ரொம்பவே முக்கியமான ஒரு கொஷின். அடுத்தது எரர் அண்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான கொஷின் தான். இதில் எரர் வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க, பட் எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீவியஸ் ரெகுலேஷன்லேயே ஒரு ரிப்பீட்டடான கொஷின். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் அண்டு பேக்கேஜஸ். ஸோ மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸும் மிகவும் இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் தான். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் அண்ட் மாடியூல் அண்ட் பேக்கேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது கூட நம்ம வந்து ஓரளவுக்கு படிச்சுக்கலாம். அப்புறம் இதில் வந்து ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து 4 இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 5 யூனிட் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு யூனிட்லேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த 5 கொஷின்ஸுமே ஆப்ஷன் இல்லாமல் எல்லாத்தையுமே தரவாக படிச்சிங்கன்னா மேஜரான சிலபஸ் வந்து இதிலே கவர் ஆகிடுது. ஓகேங்களா? அப்போ இதில் கொடுத்துருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சாய்ஸ் இல்லாமல் எல்லா கொஷின்ஸையுமே வித்து ப்ரோக்ராமோட படிச்சுக்கும் பொழுது நமக்கு ப்ரோக்ராமை கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும், தியரியாக கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஒரு கொஷினை வந்து டஃப்பாக செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த டாபிக்ஸை வச்சு நம்மளால் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும், நல்லாவே ஸ்கோர் பண்ணவும் முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நோட்ஸ் இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோவையும் நான் வந்து கொடுப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.